சம்மனை கொடுக்குற வரைக்கும் போலீஸோட ப்ராப்பர்ட்டி. சம்மனை என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க, நான் வாங்கிட்டேன். யாருக்காக கொடுத்தாங்க? எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் அதை கடித்து தின்றேன், கிழிச்சு போடுறேன், நினச்சி நான் துவைச்சி காய வைக்கிறேன். அதில் காவல்துறைக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? சம்மன் வந்துட்டு அதை போட்டு அதை ஃபோட்டோ போட்டு ஃப்ரேம் போட்டு சலாம் போட்டுக்கணும். இல்லை சட்டப்படி அந்த சம்மனை கிழிக்கலான்ற ஏதாவது இருக்கு? தாராளமாக கிழிக்கலாம். கிழிக்கலாம் இல்லை, கிழிக்கக்கூடாதுன்னு எங்கே இருக்குது? சம்மன்றது சேதி, சரியா? சேதி. எனக்கு சேதி பார்த்துட்டேன் நான் இத்தனை தேதிட்டு, எனக்கு டக்குன்னு பிளேடில் அறுத்துக்குச்சு, நான் சம்மனில் துடைக்கிறேன், பேப்பரில் துடைக்கிறேன், அது சம்மன் குற்றமா? எங்கள் மாடு தின்னுச்சு அந்த சம்மனை, மாடு மேலே என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? நாய் ஒன்று கடிச்சிச்சு, என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? மழை பெஞ்சிடுச்சு, என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? முட்டியில் மூளை இருக்கிறவனு கூட இது தெரியும், தலையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தூரமாக காலில் உள்ளங்கால பாதத்தில் முட்டியில் மூளை இருக்கணும்னு கூட தெரியும். சம்மன் கொடுத்துட்டு அதோட வேலை. அது இல்லை, கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண நோட்டீஸ், கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண என்னங்க சொல்றாங்க. கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண என்னன்ற அது எப்படி அப்போ ஆகும்? கவர்மெண்ட் எனக்கு தகவல் தான் கொடுத்துருக்குது, அது ஒன்றும் பேராணையெல்லாம் கிடையாது, அது ஒன்றும் ஆர்டர்லாம் கிடையாது. ஆர்டரே கொடுத்தா கூட நான் கிழிச்சு போடுவேன், என்கிட்ட கொடுத்தாச்சு. நீதிமன்றம் அவமதிப்பான்ற கேள்வி தான் இருக்குது. காவல்துறை அவமதிப்புன்னு ஒன்றும் கிடையாது, அரசாங்க அவமதிப்புன்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் கான்ஸ்டியூஷனை கொளுத்துனா தான், சட்டத்தை கொடுத்தா அது வந்து சட்டமன்ற மாண்பு கெடுக்குது. அதுதான் அரசுக்கு எதிரானது. போலீஸ் சம்மன் கொடுக்குது, நான் வாங்கி வச்சு என்ன பண்ணுவேன்? தவறாக கொடுப்பான், அசிங்கமாக எழுதி கொடுப்பான், இல்லாத எழுதி கொடுப்பான், என் பேரை எழுதி இல்லை வேற ஒரு பேர் எழுதி கொடுப்பான், நான் வாங்கி நான் வச்சு போட